சரியான ஒரு வளைவுங்க தெரியுதுங்களா, இங்கே பாருங்கள். செம ஒரு வளைவு. அந்த வியூ பாயிண்ட்டே ஒரு பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சரி, அதனால தான் வண்டியை நிறுத்திட்டு இங்கே ஒரு சின்ன ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம், ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் கிட்ட வந்து ரைட் பண்ணியாச்சு. உம்லிங்லாலேருந்து அந்த லடாக், இங்கேருந்து லடாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 280 கிலோமீட்டர். இது வரைக்கும் 150 கிலோமீட்டர் ரைட் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், செம்ம ஒரு என்ன சொல்கிறது, சப்போஸ் இங்கெல்லாம் விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடெலாம் பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. க்ளீனாகவும் இருக்குது. ரோடு வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் வந்து ஃபுல் ரோடு போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா லடாக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாதி பிளேஸ் வந்து ரோடு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃப் ரோட் பண்ணணும்னா நீங்கள் ஸ்பிட்டியில் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் டேஸில் நம்ம பண்ண போகிறோம். எங்கே இருந்துன்னா இங்கேருந்து காஷ்மீர் போக போகிறோம். நாளைக்கு இன்றைக்கி நைட் இப்படி லடாக் ரீச் ஆகிட்டோன்னா நாளைக்கு வந்து நம்ம காஷ்மீர் ரைடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே இருந்தால் கார்கில் போக போகிறோம். லடாக்லேருந்து கார்கிலிருந்து இது. இங்கே பாருங்கள், சரியான ஒரு வியூ இருக்குது. இந்த ஃப்ரண்ட் ஆஃப் வியூ பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது.